தயவு அருட்பெரும் ஜோதி தன்பெரும் கருணை. நடுநாட்டு 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 என்று ஏன் எதற்காக வள்ளலார் கூறுகின்றார்? அது எப்படி? அருளே நம்மடி அருளே நம்முடி அருளே நன்னடு ஆம் என்ற சிவமே. அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தின் பொருள் இந்த அடிமுடி நடுவில் அடங்கிவிடுகின்றது. எப்படி? அகண்டாகாச வான் பெருவெளி முற்றும் இயற்கையில் அனாதியே நிறைந்துள்ளது. கடவுளின் அன்பு எனும் எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த என்றும் உள்ள நிலையான அருட்பெரும் ஜோதி இறையின் நிறைவான சத்துண்மை. இதுவே உலகம் உயிர்களின் அனுபவ வாழ்வு விளைவுக்கு அடிப்படை ஆதார மூலமைப்பொருளாய் உள்ளது. இதுவே மகாமந்திரத்தின் முதலில் வரும் அருட்பெரும் ஜோதி. ஈற்றில் வரும் அருட்பெரும் ஜோதி என்பது ஐஞ்சக்தி ஐந்தொழில் திருநடனத்தால் உலகமெல்லாம் விளங்கி கொண்டிருக்கும் இயற்கை விளக்கம் என்னும் முடிநிலை விளைவு. இந்த இயற்கை விளக்கம் என்னும் உலகுயிர் அனுபவ வாழ்வு அவசியமா என்று கேட்கலாம். விளக்கம் என்ற ஒன்று இல்லையெனில் உண்மையாகிய சத்துப்பொருள் இருப்பதால் அந்த சத்துப்பொருள் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான் என்பார் சுவாமி சரவானந்தா அவர்கள். இயற்கை உண்மையாகிய கடவுளுக்கு இருப்பின் பயன் அனுபவ ரீதியாக சொல்லடங்கா முடிவற்ற இயற்கை இன்ப இருப்பாக பெற வேண்டிய அக உண்மையானது சதா ஆன்ம உயிரணுவின் ஆறாக அதன் உள்ளம் புறமும் இன்ப அனுபவத்தையும் சர்வ வல்லபத்தையும் நிறைவாக விளக்கம் செய்ய வேண்டியுள்ளது. இந்த அடிமுடி உண்மையை உள்ளபடி உணர்ந்து கொண்டு கடவுளின் இருப்பால் நித்திய வாழ்வில் அனுபவ பயன் பெறுவதுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை என்ற நித்திய உயிர் நடு ஆகும். இது ஒரு அக உணர்வு வடிவம். இந்த அருள்நடு என்னும் அக உணர்வு என்னும் சிற்றபை ஒன்றுதான் என்றாலும் அதில் நான் தான் என்ற இருபகுதிகளை கொண்டு தன்னை தானே அனுபவிக்கின்றது. இங்கு தான் என்பதும் நான் என்பதும் உண்மையில் இரண்டாக இல்லாமல் நான் தான் தான் நான் என்று கடவுள் மனிதனாக ஒன்றுபட்ட ஓர் அருட்ஜோதி கடவுளான்ம அருள் உணர்வாக மாபிரபஞ்சத்து நடு நிற்கின்றது. இது கடவுளுக்கும் அவரே நாமாகி நிற்கும் மனிதனுக்கும் அருள் இன்பானுபவ அழியா நித்திய வாழ்வுக்கு பொது இடமாக பொது உணர்வாக உள்ளது. ஆக எல்லையில்லாத தொடர் பிறப்பிறப்பு தொலையில் சிக்கி தவிக்கும் மனிதன் முடிவில் இந்த மாபிரபஞ்ச மையமாகிய அருள் உணர்வு நடு நின்று இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவ ஆனந்த வாழ்வில் மரணமில்லா பெருவாழ்வில் ஓங்க வேண்டியவனாயிருக்கின்றான். எனவேதான் கையறவிலாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு என்று வள்ளலார் அன்போடு அருளாணை செய்துள்ளார்கள். சிற்றவை நடுநின்ற ஒன்றான கடவுளே அருட்பெரும் ஜோதி தெய்வ நடராஜபதியே. கருத்து சுவாமி சரவானந்தா. தயவு.